குறிப்பாக தீவிரவாதிகள் செய்கிற கொடுமைகள், தீவிரவாத தாக்குதல்கள், மக்களை கொடூரமாக கொல்றது, தலையை வெட்டுறது, இதை பற்றி யாருமே எதிர்த்து ஏன் பேசல? ஒன்று நீ வந்து இஸ்லாமுக்கு மதம் மாறணும், இல்லைனா நான் உன்னை கொல்லுவேன். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். கடந்த ஒரு 25 இயர்ஸில் மட்டும் 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்? ஒரே காரணம், இவன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. நிச்சயமாக ஓட் பேங்குக்காகத்தான் உண்மைகள் இங்கே மறைக்கப்படுகிறது, பொய்கள் அதிகமாக இங்கே பேசப்படுகிறது. இதுக்கு 100% அவ்வளவு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்கூல் பசங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்களை அப்படியே கடத்திட்டு போயிட்டு பல பேர் இன்னும் மீட்கப்படலை. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு கொலை பண்றது அப்படின்றது கூட அவன் சும்மா கொல்லலை. இது வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜா போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தலையை அவன் துண்டிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாரும் பேச மாட்டாங்க. ஒரே காரணம், இவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக. நீங்க இந்த வீடியோ நீங்க வந்து ப்ளே பண்ணலாம், மக்கள்கிட்ட காட்டலாம். வெஸ்ட் பேங்க்ல பெண்கள், அங்க இருந்த ட்ரக் டிரைவர்ஸ், அவங்களாம் ரோட்ல இறங்கி அவங்க இதை கொண்டாடுறாங்க. அல்லாஹ் அக்பர். குண்டு போட்டதுக்கு இவங்க வந்து எக்ஸைட் ஆகி அதை கொண்டாடுறாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை அப்படின்னாலே இவங்க தான் அப்பாவி மக்கள். இவங்களை தான் நம்ம அப்பாவி மக்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை இந்த விதமான சமூகத்துக்கு எதிரான செயல்களுக்கு ஆதாரமா திகழ்வது எல்லாமே அவருடைய வழிகாட்டுதல், இது எல்லாமே அவங்களுடைய ஏடுகள். அதனால ஆரம்பத்திலே சொன்னது போல ஈராக்ல கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்க எப்படி வந்தாங்க? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், காசால இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் ISISக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி பாலியல் தேவைகளுக்காக பெண்களை விற்கிற, பெண்களை பயன்படுத்துற ஒரு முறை இருக்கு. அவர் கூட சொன்னார், பிபிசியில கூட ஒரு மெயில் போயிருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு அடிப்படையான உண்மை. பொய்கள் வேகமாக பரப்பப்படுகிறது, உண்மைகள் வெளியிலே வருவது இல்லை. இப்போ இந்த சேனல் மூலமாக இந்த உண்மைகள் வெளியே வரும் என்று நாம் நம்புவோம். இந்தியாவுக்குள்ளேயுமே யூத வெறுப்பு, யூதர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுருப்போமே. இப்படி சொல்கிற யாருமே குறிப்பாக தீவிரவாதிகள் செய்கிற கொடுமைகள், தீவிரவாத தாக்குதல்கள், மக்களை கொடூரமாக கொல்றது, தலையை வெட்டுறது, இதை பற்றி யாருமே எதிர்த்து ஏன் பேசல? யூதர்கள் பயங்கரவாதிகள்னு சித்தரிக்கிறவங்க தீவிரவாதிகள் செய்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்களே, அதை ஏன் எதிர்க்கல? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அடிப்படையில் பிரதர், யூத வெறுப்புக்கான மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை. எவ்வளவோ பிரச்சனையை அவங்க பார்த்து எவ்வளவோ ஃபேஸ் பண்ணாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மேலே அவங்க தான் இருப்பாங்க. 2 வருஷம் போர் நடந்த பிறகு கூட எக்கனாமிக் வைஸாக கூட டவுன் ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக நின்று அவங்க கூட போரிடுவதற்கான எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அறிவு கூர்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு அதிகமாக வாங்கினது அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க. இது வந்து வெளியே உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம் வைங்களேன். இப்போ நம்ம வந்து கார் ஓட்டு போகிறோம், பைக் ஓட்டுறவன் அவனே வந்து உள்ளே விழுந்தா கூட யாரை குறை சொல்லுவாங்கன்னா காரை தான் குறை சொல்லுவாங்க. நீ தான்டா பண்ணியிருப்ப. ஏன்னா ஒருத்தன் பெருசாக இருக்கிறான்னா அவன் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அந்த பார்வையை அப்படி தான், அந்த பார்வையை, மக்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி யூதர்கள் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் மேலே வந்தோடனே அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அவங்க இலுமினாட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கதையும் மேலே வந்து சேர்ந்ததுனால இவன் செஞ்சிருப்பான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அவங்க மேலே இருக்குது. இந்த பார்வையை வந்து நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமான ஆட்கள், முக்கியமாக இந்த அரபிக் குத்து டீகோட் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் இந்த விஷயத்தை வந்து பேசுறதுனால மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு. யூதர் வந்து பார்வை இருக்குன்னு சொல்றதை விடையும் பார்வை உருவாக்கப்பட்டுருச்சு. உருவாக்கப்பட்ட பார்வை, ஒருத்த மேல வந்துட்டானா அவன் வந்து யாரையாவது மிதிச்சு தான் வந்திருப்பான் அப்படின்ற அந்த ஒரு தவறான பார்வை. அந்த பார்வையை வச்சுதான் இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாலஸ்தீன மக்கள் அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, நாங்க ரொம்ப ஏமாற்றப்பட்டவங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை இவங்க காட்டுறதுனால மக்களுடைய பரிதாபம் அங்க போய் சேருது. ஆனா இவங்களோட பாலஸ்தீன மக்கள் வந்து ஒரு ஃபேக் அடையாளம், ஒரு ஃபேக்கான ஒரு பரப்புரை. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டது யாரு? இதே பீரியட்ல ட்ரூஸ் இன மக்கள். ட்ரூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி. அவங்க இஸ்லாம்ல இருந்து தோன்றன இன்னொரு மதம், இன்னொரு இனம். அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்களுடைய மத பண்பாடு எல்லாமே வேற.
ஆனால் அவங்க தங்களை வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறதும் இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள திட்டமிட்டு அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் இதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள ட்ரூஸ் இன மக்கள் அவங்க வாழ்கிறதுக்கும் ஈவன் அவங்க இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் ட்ரூஸ் இன மக்கள் வந்து எம்பியாக இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. அவங்க ஒரு மைனாரிட்டி, அவங்க வெறும் 2% தான் இருக்காங்க. இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆலயத்தை அவங்க கட்டி அங்கே வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. அவங்க எம்பியா வச்சு அழகு பார்க்குறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். இஸ்ரேலை விட்டு வெளியே போனீங்கன்னா அங்கே ட்ரூஸ் மக்களை கூட்டமாக வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த கேமரா ஒன்று வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது உள்ள ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரையும் இவங்க அந்த சிரியன் கவர்மெண்ட்டுடைய இராணுவம் மிரட்டுறதை நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எசிடிஸ் வந்து உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஒரு மக்கள், பாவப்பட்ட இனக்குழு. இப்போ ட்ரூஸ் அண்ட் எசிடிஸ் இந்த 2 பேர் எப்படின்னா, வேற இடத்துல இருந்து இவங்க மதத்துக்கு யாரும் மதம் மாதிரி வந்தால் கூட ஏற்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி மதம், அவங்களுக்குன்னு தனி கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் வாழ்கிற ஒரு அப்பாவி மக்கள். மொத்தம் 10 லட்சம் பேர் அவங்க இருந்தாங்க ஈராக்கில். 2000 அந்த 10s அந்த பீரியடில் வந்து ISIS அவங்க உள்ளே வந்த உடனே, ஒன்று நீ வந்து இஸ்லாமுக்கு மதம் மாறணும், இல்லைனா நான் உன்னை கொல்லுவேன். இந்த 2 ஆப்ஷன் தான். இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு பாலைவனம் டெசர்ட் பிளேஸ் அங்கே போய் ஒளிஞ்சிருந்தவங்கள இவங்க உள்ளே போய் அந்த கேவ்ஸ்லாம் போய் அவங்கள கொன்று தேடி நாய் மாதிரி அவங்கள வந்து வேட்டையாடினாங்க. அது ரொம்ப பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி பண்ண விஷயம். அவங்களுடைய வயசானவங்க ஆண்கள் இவங்கள தான் கொன்னுட்டு இளம் பெண்களையும் அவங்களுடைய மனைவிமார்களையும் இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய செக்ஸ் ஸ்லேவ்ஸாக, பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈராக்கில் அப்படி கடத்தப்பட்ட ஒரு யசிடி பெண், அவங்களுக்கு கடத்தும் போது 11 வயசு. இப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்கள காசாவில் மீட்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். அந்த நியூஸ் பார்த்தேன், பார்த்தீங்களா? அப்போது ஈராக்கில் கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்கே எப்படி வந்தாங்க? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், காசாவில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் ISISக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி பாலியல் தேவைகளுக்காக பெண்களை விற்கிற, பெண்களை பயன்படுத்துகிற ஒரு முறை இருக்கு. நம்ம இன்னும் பார்த்துருப்போம்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு தெருவில் அவங்க காலில் வந்து செயின்ஸ் எல்லாம் கட்டி அவங்கள வந்து அவங்கள வியாபாரம் பண்ணுறதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இவங்க தான் வந்து மனிதாபிமானம் பேசுகிறாங்க, பாலஸ்தீன மக்கள் எவ்வளோ பாவம்னு பேசுகிறாங்க. அதே டைம் இதே சமகாலத்தில் இன்னொரு இனத்தை வந்து பிளான் அந்த இனம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள அழிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஈராக்கில் கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்கே வர வேண்டிய தேவையில்லையே, தேவை என்ன, எப்படி வராங்க? அவங்களுக்குள்ள கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஒரு செக்ஸ் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டி அவங்க குடும்பத்தையே கொல்றாங்க. குடும்பத்தை கொண்டுட்டு அந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 11 இயர்ஸ் அவங்க வந்து கடத்தப்படும் போது. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அந்த பெண்ணை வந்து மீட்டிருக்காங்க. அவங்க பேசுறாங்க, எவ்ரிடே நான் வந்து பல பேரால் நான் பாதிக்கப்பட்டேன் தினமும். I was taken to a sex slave market. The Islamic State men were sitting at the market as they made the women hold trays of tea and serve. This was to make sure the men could see the women from different angles. The first and second day I was with him, he didn't approach me. On the third day, he came to me and told me that he had received permission to approach me against my will. He was told to rape me even if I resisted. I was young and I couldn't bear that, which is why he decided to give me a drug. I took the drug, which numbed me, and then he raped me. ஒரு சின்ன குழந்தை. அப்போ இவங்க வந்து இதுக்காக யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் பெருசாக தெரியும். ஏன்னா இதை பண்ணுறது யாரு? இஸ்லாமிய தீவிரவாதிகள். அப்போ இவங்களை பற்றி பேசினான்னா நம்ம இவங்களை பகைச்ச மாதிரி ஆயுமேன்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இங்கே பொங்குற நீங்கள் அங்கேயும் பொங்கணும் இல்லை. இப்போ ஒரு இனத்தை கொல்றாங்கன்னு தானே உங்களுக்கு எழுச்சி வருது, உங்களுக்கு அதுக்காக பொங்கி பேசுகிறீங்க. அப்போ இன்னொரு இனம், அதுவும் உங்கள் தரப்பு ஆட்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே கொல்றாங்க, அதை பார்க்கும்போது மட்டும் என் கண்ணை மூடிக்கிறீங்க, அது கேள்வி தானே? ரைட். இப்போ பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு அடையாளம், வெளியே இருந்து வந்த ஒரு இம்போர்ட் அவங்க. ஆனால் ட்ரூஸ் அண்ட் எசிடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் பீப்புள், அவங்களுடைய பூர்வீகமே அதான், சொந்த மக்கள், அவங்களோட சொந்த நாட்டு மக்கள், பூர்வீக மக்களை அவங்க வேற மதம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கொல்றாங்க. அப்படியே நைஜீரியா வாங்க, நைஜீரியாவில் வந்து போகோ ஹராம், அது ஒரு இஸ்லாமிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2000 ஆரம்ப கட்டத்தில் அவங்க வராங்க. கடந்த ஒரு 25 இயர்ஸ்ல மட்டும் 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. 1.25 லட்சம் கிறிஸ்டியன்ஸ், 1.25 லட்சம். காரணம் என்ன இருக்கும்? ஒரே காரணம், இவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அதையும் அங்கேயும் இதே டிமாண்ட் தான், மதம் மாறு
இல்லைனா நான் அவனை கொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2010s அந்த பீரியடில் ஸ்கூல் பசங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்களை அப்படியே கடத்திட்டு போயிட்டு பல பேர் இன்னும் மீட்கப்படலை. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஏன்னா சின்ன சின்ன பசங்க அவங்களை கடத்திட்டு போனவங்க போக்கோ ஹராம் அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ரைட்டா? இந்த வருஷம் மட்டும் 2025 மட்டும் 7000 நைஜீரிய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு நியூஸ் பீஸ் கூட வர்றதில்லை. அப்போ என்னன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சேர்ந்து. ஆமாம். ரெண்டாவது, இந்த வருஷம் ஒரு சில மாதங்கள் முன்பு நம்ம சேனல்லே ஒரு நியூஸாக போட்டிருந்தோம். பல கிறிஸ்தவர்களை கடத்திட்டு தேவாலயத்துக்குள்ளே வச்சு தலையை துண்டிச்சு பிஹெட் பண்ணி கொண்டாங்க. அந்த நியூஸ் கூட இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது இவங்க ஏன் பொங்குறதில்லை? ஒரு கொலை பண்ணுறது அப்படின்றது கூட அவன் சும்மா கொல்லலை. இது வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தலையை அவன் துண்டிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம். ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. ஒரே காரணம், இவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனால் யூதர்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணும்போது இவன் கொல்றான் அப்படின்ற அது ஒரு பிஆர் மாதிரி கொண்டு போவாங்க. இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். பிபிசி உலகத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மீடியா, அவங்களுடைய ஆட்களுக்கு ஒரு சர்க்குலர் போயிருக்கு பிபிசியிலிருந்து. அது என்னன்னா, இஸ்ரேல் பற்றி அந்த விஷயங்களை நீங்கள் வந்து டோன் டவுன் பண்ணுங்க, இவங்களுடைய டெரரிசமை நீங்கள் அதிகமாக காட்டாதீங்க, இஸ்ரேல் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி பிபிசியினுடைய மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ஃபீல்டில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு. அதாவது தீவிரவாதிகள் செய்கிறத காட்டிடாதுங்க, காட்டக்கூடாது. இஸ்ரேல் ஒன்றும் செய்யாட்டாலும் செஞ்ச மாதிரியாவது காட்டிடுங்க. ரைட். ஓ, இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பண்ணப்படுற ஒரு விஷயம். பிபிசிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் மீடியா பண்ணுது. பிபிசி அவங்களுக்குள்ள அவங்க அனுப்பிச்ச ஒரு லீக் இமெயில். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே வந்து திட்டமிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. யூதர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அதற்காக பொங்குறவங்க சொந்த அவங்க சார்ந்திருக்க மீன்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இவங்களே வாலண்டியராக போகல. ஆமாம் ஆமாம், டிஃபெண்ட் பண்ணுறாங்க, தற்காத்து கொள்கிறாங்க. மிக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதர். அப்படி சுதாகர் பிரதர்கிட்ட வரும். பிரதர், இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். யூத வெறுப்பு, யூதர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவங்க தீவிரவாதிகள் செய்கிறத ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆன்டிசெமிட்டிசம் அதிகமாக விதைக்கப்பட்டிருக்கு ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய தரப்பில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நடுநிலைவாதிகள்னு சொல்கிறவங்களை தங்கள் மேடைகளிலே ஏற்றுகிறது வழக்கம். அரசியல்வாதிகளை மேடைகளில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு திருமாவளவனாக இருக்கட்டும், இன்றைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கட்டும், அவங்கெல்லாம் மேடைகளை ஏறுகிற பொழுது இஸ்லாம் சார்புடைய வார்த்தைகளைத்தான் முன்வைக்க முடியும். ஏன்னா ஒரு மேடையில் ஏறுகிற போது அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசவும் முடியாது, அவங்க சம்பந்தப்பட்ட மேடையில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது நம்ம நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிறதான பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அரசியல் லாபத்திற்காக, ஓட் பேங்குக்காக, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை யாரும் இங்கே பேசுறது இல்லை. அப்படி பேசிட்டா அவனை ஒரு குற்றவாளியாக போல இந்த நாட்டில் கருதப்படுகிறது. உண்மையான விஷயத்தை சொல்லக்கூட இன்னைக்கு யாருக்கும் ஒரு ஃப்ரீயாக பேச முடியல. முஸ்லீம்களை பகைச்சிக்கிட்டால் நமக்கு ஓட்டு கிடைக்காம போயிருமோ, அந்த அடிப்படையில் ஓட் பேங்குக்காகத்தான் இங்கே இருக்கிற நடுநிலை பத்திரிகையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிசெமிட்டிசத்தை தான் தங்களை அறியாமலே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால், நிச்சயமாக ஓட் பேங்குக்காகத்தான் உண்மைகள் இங்கே மறைக்கப்படுகிறது, பொய்கள் அதிகமாக இங்கே பேசப்படுகிறது. இதுக்கு 100% அவ்வளவு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னைக்கு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வியூஸ் கூட எப்படி நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்டிசெமிட்டிசத்தை போட்டாதான் அவங்களுக்கு ஒரு வியூஸே பரப்ப வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனநிலை உருவாக்கி இருக்காங்க. நீங்க முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, வேகமா ஷேர் பண்ணுவாங்க. அவர் கூட சொன்னார், பிபிசியில கூட ஒரு மெயில் போயிருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு அடிப்படையான உண்மை. பொய்கள் வேகமாக பரப்பப்படுகிறது, உண்மைகள் வெளியிலே வருவது இல்லை. இப்போ இந்த சேனல் மூலமாக இந்த உண்மைகள் வெளியே வரும் என்று நாம் நம்புவோம். ரொம்ப அருமையாக கூறினீங்க பிரதர். ஓகே பிரதர், அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட. இந்த உலகில் நடக்கும் அனைத்து சம்பவங்கள், குறிப்பாக அனைத்து மோசமான சம்பவங்கள் என்ன நடந்தாலுமே அதுக்கு யூதர்கள் தான் காரணம், இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரப்பப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ பேசியிருந்தோம்ல, அவங்க டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க லைஃப்பில். ஓகேவா? இவங்க பார்க்கும்போது இவங்க தான் மிகப்பெரிய சாதனைகள்லாம் இவங்க பண்ண மாதிரியான ஒரு
அதான் உண்மை. அதை அவங்க எடுத்துக்கிட்டு இவன் இன்னைக்கு ஜூஸ் வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக வாழ்றதுக்கு காரணம் வந்து யாரையாவது ஒடுக்கியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியமாக விஷயம் இருக்கும், அவங்க தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு பார்லிமெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு இலுமினாட்டி குரூப் இருக்காங்க, அந்த ஒரு 13 குடும்பம், அந்த ராத்ஸ்சைல்டு ஃபேமிலி, இந்த கதைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம அரபிக்குத்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை வந்து அப்படியே அந்த இந்த விஷயத்த அவங்க எந்த பிரச்சனையை பற்றி பேசினாலும் கரெக்டாக கொண்டு வந்து ஜூஸ் அப்படி தான் கொண்டு வந்து முடிப்பாங்க. இது வந்து ஒரு யூத வெறுப்பு, அந்த யூத வெறுப்பினுடைய உச்சம் தான் இந்த ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம். ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முக்கியமாக இவங்க சொல்லுவாங்கல்ல, யூதர்கள் வந்து ஜூஸ் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து இவங்க ரொம்ப அழகாக பரப்புவாங்க. இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மொத்த பாலஸ்தீன மக்களையும் அழிச்சிட்டு அந்த 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 மொத்த பரப்பையும் இவங்க இஸ்ரேல் நாடு வந்து எடுத்துக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் சேர்ந்து இதுக்கு ஒத்து ஊதுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஆனால் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1948 அந்த இஸ்ரேலுடைய அந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் பாலஸ்தீன மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத், ஒரு பல மடங்கு, ஒரு 10 மடங்குக்கு மேலே அவங்களுடைய க்ரோத் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கலாம். வெஸ்ட் பேங்க்கில் வந்து 1948 7.5 லட்சம் பேர் இருந்தாங்க பாலஸ்தீன மக்கள். இன்னைக்கு அதே வெஸ்ட் பேங்க்கில் 3.4 மில்லியன், 35 லட்சம் பேர். அப்போ எத்தனை மடங்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவங்க அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உண்மையிலே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருந்தால் அந்த கவுண்ட் குறைஞ்சிருக்கணும் இல்லை? இப்போ 7 லட்சம் சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ அது கூட இருக்கக்கூடாது. இனப்படுகொலை க்ரோத் எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட் பேங்க் வந்து ஜூஸ் வந்து திருடிட்டாங்க, இவங்க திருடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க திருடினாங்கன்னா இவங்களுடைய பாப்புலேஷன் தானே அங்கே இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து இங்கே காசாவில் வந்து 1948 அவங்க இருந்த மக்கள் தொகை வந்து 80,000, அவ்வளோதான், ரொம்ப கம்மி. இன்னைக்கு 2.1 மில்லியன். அப்போ இஸ்ரேல் நினச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு குண்டு போட்டு தூக்கி போட்டுருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு இன்க்ளூசிவாக தான் அவங்க வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இவங்க அதை வேறு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஆனால் உண்மையாகவே வெளியேற்றப்பட்டவங்க யாருன்னா யூதர்கள். இந்த 1948 அந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்து இஸ்ரேல் மேலே அந்த போர் செஞ்சாங்க இல்லையா? போர் செஞ்ச உடனே இஸ்ரேல் அவங்கள அடித்து விரட்டினாங்க. 5 நாடுகள், அந்த ஈராக், ஜோர்டன், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் அண்ட் சிரியா, இவங்கெல்லாம் போருக்கு வந்த உடனே அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டின உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நாடுகளில் இருந்த யூதர்கள் 48 70 வரைக்குமே கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஜூஸ் அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. இவங்க வெளியே, நீ வெளியே போகணும்னு சொல்லி அங்கேருந்து மக்களை விரட்டினாங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க இஸ்ரேல் தான் வருவாங்க. ஓகே, இதை பற்றி யாரும் பேசலை. பாலஸ்தீன மக்கள் வந்து விரட்டப்பட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து கதைகள் சொல்கிற அதே நேரத்தில் உண்மையாகவே அங்கே அரபு நாடுகளில் பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களை இவங்க விரட்டினாங்க. இது யாரும் பேசுறது இல்லை, பேச மாட்டாங்க. அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டது யார்? யூதர்கள். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னது வந்து அரபு மக்கள், வெளியே இருந்த பாலஸ்தீன மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ க்ரோ ஆச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ இஸ்ரேலுக்குள்ள அதிகமாக வாழ்றது ஜூஸ் தான். அவங்க நாட்டில் நான் ஜூஸ் இல்லாதவர்கள் அரபு மக்கள் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவு போயிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேலினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து கலீத் கபூப், அரேபியர். உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு அரேபியராக இருக்கார். இப்போ இதே மாதிரி ஒரு யூதர் வெஸ்ட் பேங்க்லேயோ இல்லை வேற எந்த அரபு நாட்டிலையுமே ஒரு யூதரை கொண்டு வந்து இவங்க மேலே வைப்பாங்களா? யூதரை முதல்ல அங்கே அனுமதிப்பாங்களா? உள்ள பற்றி சேர்ப்பாங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே வாழ்கிறதுக்கு உரிமை கொடுத்து அவங்க நியாயமாக அங்கே படித்து அங்கே மேலே வந்து, இத்தனைக்கும் இவர் அரப், அவங்களுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. உரிமை கொடுத்து அவரை மேலே உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜா அவர் இருக்கணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு யூத நாட்டுக்குள்ள. ஆமாம், லாஸ்ட் 3 இயர்ஸா அவர் அங்கே மேலே இருக்கார். நான் அப்பயே சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல அவங்க மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நான் ஜூஸ் பாப்புலேஷன், அவங்களுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா பல மடங்கு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இப்போ டக்ளஸ் மரே வந்து எழுதியிருப்பார். இவர் இஸ்ரேல் அந்த October 7 அட்டாக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே போய் நேரில் பார்த்த அந்த அனுபவங்களை இதில் வந்து எழுதியிருப்பார்.
ஓகே. இவர் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, இஸ்ரேலுக்குள்ள அவங்களுடைய growth எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இப்போ 1948 இஸ்ரேலில் வந்து நான் ஜூயிஷ் பாப்புலேஷன் வந்து 1,56,000 பேர். ஓகே. அடுத்த ஒரு 22 வருஷத்தில் 1970 நான் ஜூயிஷ் பாப்புலேஷன், முக்கியமாக அராப் முஸ்லிம்ஸ், அராப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ரூஸ், இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அப்படியே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. 3 மடங்கு. ஓகே. அடுத்து 2000 பார்த்தீங்கன்னா இதே பாப்புலேஷன் வந்து 14 லட்சம் பேர். ஓகே. 1948 1.5 லட்சம் பேர், 2000 14 lakhs. ஓகே. அடுத்து 2015 இதே பாப்புலேஷன் வந்து 20 lakhs, 2 million people. ஓகே. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் 17 times grow ஆயிருக்காங்க, 17 மடங்கு. ஓகே. நான் ஜூயிஷ். அப்போ யூதர்கள் வந்து மற்றவங்களை வந்து வெறுக்கிறாங்க, மற்ற இனத்தை வந்து அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னா இனப்படுகொலை பண்றாங்க, இந்த growth வந்து சாத்தியமே இல்லை. இவங்களெல்லாம் போட்டு தள்ளி இருக்க மாட்டாங்களா? வெளியே உள்ள பாலஸ்தீன மக்களை இவங்க வந்து கொள்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ growth 17 times இவங்க வளர்ந்துருக்காங்க. ஓகே. அப்போ யூதர்கள் வந்து எப்பவுமே அவங்க வந்து இன்க்ளூசிவாக தான் இருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி இவங்க கொள்றாங்கன்னா நீ உன்னுடைய பாவம், நீ அடிக்கிற, இவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. இதை நம்ம விளங்கிக்கணும். பிரதர் சொன்னதான ஒரு பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது இந்த அராபிஸோடைய வளர்ச்சி, பயாலஜிக்கல் growth நம்ம சொல்கிறோமே அந்த வளர்ச்சி. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே காசாவில் மிகப்பெரிய போர் போய்கிட்டு இருக்குது, பெரும்பான்மையான கட்டடங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் பாலஸ்தீனர்களுடைய அந்த பயாலஜிக்கல் growth குறையலை. நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். என்ன குண்டு போட்டாலும், நீங்கள் என்ன கட்டடத்தை அடித்து போட்டாலும் சரி, அந்த பயாலஜிக்கல் growth-ஐ வந்து நிறுத்தவே முடியாது அவங்கள என்பதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்படிங்கும் போது அங்கே சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த நாட்டில் வளருவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இடிபாடுகளுக்கு இடையே நாங்கள் வளர்கிற போது அங்கே வளராமல் இருப்பாங்களா? ஆகவே இவங்களுக்கு எங்கே போனாலும் பயாலஜிக்கல் growth வேறு லெவலில் இருக்கும். ஓகே பிரதர். ரெண்டாவது, இந்த 9/11 சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸோ இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள், நான் ஆரம்பத்தில் கேள்வி எதை வச்சேன், உலகத்தில் நிறைய மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. சிலர்லாம் சில யூத வெறுப்பு பேசுகிற சில கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, எந்த சம்பவம் நடந்திருந்தாலும் நீ பின்னாடி போய் பாரு, அங்கே ஒரு யூதன் தான் இருக்கிறான், யூதனால தான் இந்த மோசமான சம்பவம் எல்லாம் உலகத்தில் நடக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த 9/11 சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஜூஸுமே சாகலை, ஜூஸ் தான் இதை செஞ்சாங்க, எந்த ஜூஸுமே சாகலை, ஹவு அப்படிலாம் கேட்பாங்க. ஹவு ஒய், ஆமாம், ஹவு ஒயின்லாம் சிலர் கருத்து பரப்புவாங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன, இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க சொல்லுவாங்கல்ல 9/11 ஒரு ஜூ கூட சாகலை, ஹவு ஒய் வாட் அப்படிம்பாங்களே. ஆனால் உண்மை என்னன்னா இவங்க சொன்னதுக்கு நேர் எதிராக நடந்த விஷயம். ஓகே. அந்த 9/11 அங்கே இறந்த முதல் நபரே ஒரு ஜூ தான். அது எப்படி சொல்கிறீங்க? அவருடைய பேர் டேனியல் லெவின். அவர் என்ன பண்ணார், அந்த விமானம் மொத்தம் அவங்க 4 விமானத்தை கடத்துனாங்க. அந்த விமானம் அந்த பில்டிங் மேலே இடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் அங்கிருந்த டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அவர் யாருன்னா ஐடிஎஃப்ல வேலை பார்த்தவர், 4 வருஷம் ஐடிஎஃப்ல வேலை பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்டுக்கு எதிராக இவர் எந்திரிச்சு அவங்க அடிக்க போன உடனே அவங்க இவரை கத்தியால் குத்தி இவரை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்த பணிப்பெண் அவங்க இங்கே இருந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த சீட் நம்பரை அவங்க சொல்கிறாங்க. அந்த சீட் நம்பர் யாருன்னா இவர் டேனியல் லெவின். ஓகே. ஹி இஸ் எ ஜூ. ஓகே. முதல் நபரே ஒரு ஜூ, ஐடிஎஃப்ல வேலை பார்த்தவர். ஓகே. இது யாரும் பேச மாட்டாங்க. அதே இந்த பாதிப்புல ஒரு 300க்கும் மேற்பட்ட ஜூஸ் வந்து இறந்துருக்காங்க 9/11 அட்டாக்ல. ஓகே. ஒரு ஜூ கூட சாகலை அப்படின்னு சொல்றது சுத்த போய். இது வந்து எதுக்கு இவங்க இந்த விஷயத்தை பேசுறாங்கன்னா, யூதர்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க. 9/11 அட்டாக் மூலமாக இந்த உலகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக. ஏன்னா அமெரிக்காவே அடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம்ல, அதுவும் அவங்களுடைய ட்ரேட் சென்டர், அதை அடிச்சா நம்ம பெருசாகிடலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்கொய்தா வந்து ரொம்ப யோக்கியம். ஆனால் அல்கொய்தா பார்த்தீங்கன்னா அந்த 90s லாஸ்ட்ல வந்து கென்யா அண்ட் டான்சானியா அப்படின்ற இந்த 2 நாடுகளில் இருந்த அமெரிக்கன் எம்பசி அங்கே போய் குண்டு வச்சிருக்கான். ஓகே. அங்கே போய் குண்டு வச்சிருக்கான். இவன் குண்டு வச்சான்றதை சொல்லிட்டு போய் குண்டு வச்சிருக்கான். நான் என்ன பண்ணேன்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒசாமா வந்து ரொம்ப நல்லவர், அவர் மக்களுக்காக வந்து புனித போராளி, அவர் எதுவுமே செய்யலை. ஓகே. அப்போது அந்த விமானத்தை கடத்தினது அவங்க ஈஜிப்ட் அண்ட் லெபனானில் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பேரே இருக்குது.
மொத்தம் 19 பேர், 19 பேரும் அராப்ஸ். அப்போ ஒரு யூதன் அராப்ஸை வந்து ஹையர் பண்ணி ஃப்ளைட்டை கடத்த வச்சான் அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? மேட்ச் ஆகலையே. அராப் வந்து ஜூக்கு எதிராக தான் போவான். ஆனா ஃப்ளைட்டை கடத்தினது முதற்கொண்டு அந்த விஷயத்த பண்ணது எல்லாமே அராப்ஸ். ஓகே. அவங்கெல்லாம் பாதி பேர் ஈஜிப்ட், அதுல ஒருத்தர் லெபனான், அவங்கெல்லாம் அராப்ஸ். இப்போ இதுலேருந்து ஒன்று எனக்கு என்ன விளங்குதுன்னா, இந்த தீவிரவாதத்தை மறைப்பதற்காக தான் யூத வெறுப்பு இருக்கும்னு தோணுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இவங்களுடைய தீவிரவாதத்தை கம்ப்ளீட்டா மறைக்கிறதுக்கு, இத்தனைக்கும் ஒசாமா பின் லேடன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஓகே பழைய தூக்கி என்னோட மேலே போடணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, யூதர்களுடைய அந்த தூண்டுதல் பேர் தான் இவர் பின் லேடன் வந்து குண்டு வச்சாரு, அவர் ஃப்ளைட்டை கடத்தினாரு. ஓகே, இது வந்து ஒரு ஒரு காமன் சென்ஸுக்கே எதிரான விஷயம். இதே 9/11 சம்பவம் நடக்கும்போது இவர்களை சார்ந்த உலகளாவிய மக்கள், அதில் நம்ம எடுத்தோம்னா இந்த இதே பாலஸ்தீன மக்கள், இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இந்த தீவிரவாதத்தை ரொம்ப எதிர்த்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? எதிர்த்தாங்க. அவங்க எப்படி எதிர்த்தாங்கன்னா, ஒசாமாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்லலாம் அவங்க ஊர்வலம் போய் விக்டரி சைன்லாம் காமிச்சு, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம், மக்கள்கிட்ட காட்டலாம். வெஸ்ட் பேங்க்கில் பெண்கள், அங்கே இருந்த ட்ரக் டிரைவர்ஸ், அவங்களாம் ரோட்டில் இறங்கி அவங்க இதை கொண்டாடுறாங்க. அல்லாஹ் அக்பர், குண்டு போட்டதுக்கு இவங்க வந்து எக்ஸைட் ஆகி அதை கொண்டாடுறாங்க. ஓகே, ஆறு அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம வந்து பாம்பு போட்டோம், அந்த ஃப்ளைட்டை நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க அதை கொண்டாடுறாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை அப்படின்னாலே இவங்க தான் அப்பாவி மக்கள். இவங்களை தான் நம்ம அப்பாவி மக்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிஆர் மூலமா ப்ரோமோட் பண்றாங்க. ஆமா, ஓகே. இவங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த டோட்டல் அராப் வேர்ல்டுமே அன்னைக்கு அதை கொண்டாடினாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதலை மிக அழகாக கொண்டாடி இருக்காங்க. ரைட், ஓகே. ஓகே பிரதர், இதே கேள்விதான். யூத வெறுப்பு பேசுறவங்க ஏன் தீவிரவாதிகளை எதிர்க்கல? இதற்கான உங்க பார்வை எப்படி? பிரதர் சொன்னது போல் இந்த 9/11 அட்டாக்ல வந்து ஒசாமா பின் லேடன் ஒத்துக்கிட்டாங்க, ப்ரூஃப் ஆயிட்டு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்ததான இங்கே இருக்கிற முஸ்லீம் மத குருமார்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் உண்மையிலே தீவிரவாதி தான், உண்மையிலே அவர் பயங்கரவாதி தான், ஆனால் எங்கள் பார்வையில் அவர் தீவிரவாதி இல்லை என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல எங்கள் பார்வை என்று சொல்வது என்ன அர்த்தம்? குரான் ஹதீஸ் அடிப்படையில், எங்க வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு போராளியாக அங்கே பார்க்குறோம், புனித போராளியாக நாங்கள் பார்க்குறோம். எது இவ்வளவு மக்கள் இறந்தது, கொன்னது, இப்படி வந்து உலக பொருளாதாரத்தை சீரழித்தது, இது எல்லாமே உண்மைதான், அவர் பயங்கரவாதி தான். இது ஸ்டேட்மெண்ட் வீடியோல இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் எங்கள் பார்வையில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷஹீதானவர் அப்படிங்கிறது போல, ஒரு பெரிய போராளி குழுக்கள் போல அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து வெற்றியை கொண்டாடினார்கள். இப்படி சொன்னது போல இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். ஆகவே நாம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து ஆன்டிசெமிட்டிசம் என்பது இங்கே மிகவும் பரவலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கா? அது ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல்கள், பிரதர் சொன்ன மாதிரி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே ட்ரூஸ் மக்கள் எஸ்சிடிஸ்க்கு எதிராக இவ்வளோ பெரிய பயங்கரங்களை செய்கிறாங்க. நைஜீரியாவில் கிறிஸ்தவங்களை கொல்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பழைய தூக்கி இன்னொரு குரூப்புக்கு மேலே ஏன் போடுறீங்க? ஆனால் இந்த சம்பவங்கள் உங்கள் சார்பில் நடக்கும்போது மட்டும் வாயை திறக்க மாட்டீங்களே. ஸோ இது வந்து ஒரு அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கா? ஸோ இது சம்பந்தமாக பேசுகிறவர்கள், இப்போது நீங்கள் கெவின் பால் இருக்கிறாரு, ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. கண்டிப்பாக யூதர்களோட சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு, ஆனால் அவரோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்குது. நிச்சயமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள் ஆங்கிள் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஆன்சர் ஒன்றா இருக்குது. வேறு சில பிரதர்ஸ்ட்டு நான் பேசும்போது அவங்க ஆங்கிளுமே வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ஆனால் இந்த யூத வெறுப்பு பேசுகிறவங்கள நான் எங்கே பார்த்தாலுமே ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க, ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாங்க, ஆங்கிள் வியூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய்யான தகவல், ஒரு அஜெண்டாவாக பார்க்கப்படுதுன்னு உள்ளதை நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த குரான் ஹதீஸை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னாங்க, இன்னும் புரிஞ்சிடும். பொதுவாக இந்த மறுமை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வருகிற பொழுது அல்லாவே குரான் அந்த ஹதீஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் மீது, அதாவது முஸ்லீம்கள் பெருமளவு மலையளவு பாவத்தை கொண்டுட்டு வருவாங்க, அதை கொண்டு வந்து யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் நான் வைத்து விடுவேன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது அவங்க ஏடுகள், அவங்களுடைய ஆத்தென்டிக் சோர்ஸே அப்படிதான் சொல்லுது. ஓகே, அப்படின்னு சொன்னா எந்த தப்பும் நீ முஸ்லீம் பண்ணலாம், உன் தவறை கொண்டு வந்து யூதர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது நான் வைப்பேன், உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன். அப்போ பாவத்தை கொண்டு வந்து நாம மேல நெஞ்சு வச்சிருவேன்னு சொல்றவங்க,
இந்த பழியையும் யூதர்கள் மீது வைப்பதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அடிப்படை எஜெண்டாவை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ பேஸ் நீ என்னனாலும் பாவம் செய்யலாம், அதோட பழியை யார் சுமக்கணும்? இன்னொருத்தன் சுமக்கணும். யூதர்களும் கிறிஸ்தவனும் சுமக்கணும். நீங்க அதான் நடக்குது. நீங்க என்னனாலும் தப்பு செய்ய, அது எல்லாமே யூதர்கள் செய்தார்கள், கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு பழக்கத்தை, இது அவங்களுடைய மத புத்தகம் தான் முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதனாலதான் அவங்க எது செய்தாலுமே யூதர்கள் மீது பழி போடுகிற ஒரு பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இது யார் கற்றுக் கொடுத்தது என்றால் அவங்க மதம் தான் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இதுக்கு தாண்டி நம்ம இன்னொரு செய்தி பிரதர் சொன்னாங்க. அந்த காலத்தில் செக்ஸ் லைவ்ஸ் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு பெண் ஈராக்கில் இருந்து மீட்கப்பட்டால் அவள் பாலஸ்தீனத்தில் கொண்டு வரப்படுறான். அப்போ இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களே, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது நபி அவருடைய காலத்தில், முகமது நபின்னு சொல்கிறார்கள், அவருடைய காலத்தில் போரில் கிடைக்கிற அடிமை பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களோடு வல்லுறவு கொண்டு அதிக விலைக்கு விற்கிற பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவங்களுடைய ஏடுகள்ல ஆதாரபூர்வமான செய்திகள் அப்படிலாம் இருக்குது. இதுக்குமே பேஸ் அங்கதான். அப்போ இன்னைக்கு இவங்க செய்யற எல்லாத்துக்குமே சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது எங்க இருக்குன்னா அவங்களுடைய புஸ்தகத்துல தான் இருக்குது. அப்போ விற்கிறதான அடிமை பெண்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியே இருக்குது. பெரிய அளவில் நிறைய ஹதீஸ் இருக்குது. அவங்க ஒரு அழகான பெண்களை, போர் அடிமைகளை எல்லாம் செய்வாங்க. திருமணமான நிலையில் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க, புருஷனை கொலை செய்கிறது, அவங்களை எடுத்துக்கொண்டு அவங்களோட வல்லுறவு கொண்டு சந்தையில போய் விற்கிற ஒரு பழக்கத்தை அவங்க ஆரம்ப காலத்திலிருந்து, முகமதின் காலத்திலிருந்து செய்து வந்தார்கள். அதுதான் இப்போ எஸ்இடிஸுக்கும் நடக்குது. அதுதான் உண்மை. அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கடா பிரச்சனை சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஏடுகள். அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற அத்தனை இந்த விதமான சமூகத்துக்கு எதிரான செயல்களுக்கு ஆதாரமாக திகழ்வது எல்லாமே அவருடைய வழிகாட்டுதல், இதெல்லாமே குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நடக்கிற சம்பவங்கள், வெளியரங்கமான சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். சோர்ஸ் அங்கே தான் இருக்குது என்பதையும் நம்ம கூடுதலாக நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் பழியை மட்டும் இன்னொருத்தன் ஏற்றுக்கணும். கண்டிப்பாக இது அவர்களுடைய வழிமுறை அதுதான். ஆமாம், நீ பாவம் செஞ்சுட்டு வந்தாலே யாரும் இல்லை, நான் உங்களை வச்சிருன்னு சொல்லுகிற போது இது ரொம்ப ஈஸி இல்லை, பழியை போடுறது ஈஸியாச்சு அதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஓகே பிரதர்.